இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி வந்துட்டு நம்ம விட்ராவலுக்காக ரெடியாக இருக்கிறோம். இன்றைக்கே நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். ஏன்னா நாளைக்கு வந்து மண்டே. ஸோ டோட்டலாக வந்துட்டு வீக்லி இன்கம் வரும். அதிகமாக தான் வரும். விட்ரா பண்ணிக்கலாம். சேர்த்து வச்சு விட்ரா பண்ணணும் இல்லை. ஸோ நம்மளுடைய டோட்டல் பேலன்ஸ் இப்போ 0.2 இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டிஸ்கவர் கிளிக் பண்ணுறோம். இந்த டிஸ்கவர் கிளிக் பண்ணியாச்சு. இப்போ இங்கே இந்த இடத்துல வந்துட்டு கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கு உங்களுக்கு பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் போட்டு வச்சுருக்கிற கோர் வேரியஸ் இது வரும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா corevaries.com போட்டிங்கன்னா வந்துடும். சரிங்களா? உங்கள்கிட்ட லிங்க் இல்லைன்னா corevaries.comனு டைப் பண்ணிங்கன்னா வந்துடும். சரிங்களா? இப்போ பாருங்கள் நான் ஜாயின் பண்ணி இன்னையோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் இன்னையோட எத்தனை நாள் ஆகுதுன்னா 20 நாள் கம்ப்ளீட்டட். இன்னும் 10 நாள் எனக்கு இருக்குது. சரிங்களா? 20 நாள் கம்ப்ளீட்டாக இன்னும் 10 நாள் இருக்குது. ஸோ என்னுடைய 2x வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னோடய 2x நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னுடைய 40% என்னால் முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. இப்போ அடுத்தது என்னுடைய மேக் டெபாசிட்டில் போகிறேன். ஃபஸ்ட்டு போயிட்டு எனக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, ஸ்பிரிட் வாலெட்டில் எவ்வளோ வந்துட்டு இது வரைக்கும் ரிசீவ் பண்ணியிருக்கேன், கோர் எவ்வளோ இருக்குது, ஸ்பிரிட் வாலெட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ஓகேங்களா? ஸ்பிரிட் வாலெட்டில் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது இது எல்லாமே வந்து நான் பார்த்துருக்கேன். என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு, ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டு இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இங்கே நான் காமிச்சிருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் $69 விட்ரா பண்ணியிருக்கிறோம். இங்கே பேலன்ஸ் வந்துட்டு இப்போ 6.67 வந்ததுனால நான் விட்ராவே பண்ணலாம். என்ன பண்ணலாம்? விட்ரா பண்ணலாம். இது 2 நாளைக்கு ஒரு தடவை நான் விட்ரா பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நாளைக்கோ இல்லை நாளானிக்குள்ளேருந்து நான் 2 நாளைக்கு ஒரு தடவை இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை விட்ரா பண்ணுவேன். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு $5 ரீச் ஆகிடும். சரிங்களா? $5 ரீச் ஆகிடுச்சு. நான் அது எப்படின்றது காமிக்கிறேன். இப்போ நான் விட்ரா பண்ணலை, உள்ளே போயிட்டு வந்துடுறேன். ஸோ க்ளோஸ் பட்டன், வேலட் ஸ்டாட்டிக்ஸ் கிளிக் பண்ணுறேன். இப்போ இது வரைக்கும் எனக்கு கிடச்சிருக்க கோர் காயின் 190 காயினு. என்னோடய டீம் மட்டும் நான் கொடுத்தவங்கலேருந்து வந்தவங்க மட்டும் 180 பேர். அன்லிமிட்டட் டெப்த்து சொல்லிட்டோம் இல்லையா? அதனால் 180 பேர். 679 பேர். நேற்று நைட்டு பார்க்கும்போது 618 பேர் இருந்தாங்க. இப்போ 79 பேர், கிட்டத்தட்ட 50 பேர் ஏறி இருக்காங்க. சரிங்களா? என்னோடய கேப்பிங் ஒரு நாளைக்கு 3.3345. ஓகேங்களா? 3.3345. என்னோடய டைரக்ட் பிஸ்னஸ் $311. இந்த $300 வந்துட்டு $310 நேற்று இருந்துச்சு. அருள்குமார் சார் வந்துட்டு இன்றைக்கி விட்ரா பண்ணியிருக்கிறார் என்னோடய டைரக்டில். அவர்கிட்ட வந்து ஒரு 1 பாயிண்ட் சம்திங் வந்துட்டு $5 விட்ரா பண்ணனால 1 பாயிண்ட் சம்திங் வந்துட்டு எனக்கு ஏறி இருக்குது. சரிங்களா? இதுதான் ஃபேக்ட்டு. இதை நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்குவோம். ஸோ அதே மாதிரி என்னோடய டோட்டல் பிஸ்னஸ் இது வரைக்கும் $432 போயிருக்கு. எனக்கு போன வாரம் வந்துட்டு $350 $380 போயிருந்துச்சு. இன்றைக்கி அதை விட அதிகமாக போயிருக்கு. அதே மாதிரி எனக்கு ஆஃபர் இன்கம் நேற்று 120 தான் இருந்துச்சு. நேற்று நைட் பார்க்கும்போதே 153 ஆயிடுச்சு. இப்போ காலையில் வரைக்கும் எனக்கு 153 இருக்குது. ஃப்ளஷ் அவுட் ஆகிறது எனக்கு $30 ஆகிடுச்சு. சரிங்களா? இது வரைக்கும் நான் இன்கம் ரிசீவ் பண்ணியிருக்கிறது $37 வந்துட்டு F50 மட்டும் ரிசீவ் பண்ணியிருக்கேன். மேஜிக் இன்கம் வந்துட்டு ஒரு $27 ரிசீவ் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே நாளைக்கு காட்டுற உங்களுக்கு அதிகமாகும். ஆஃபர் இன்கம் வந்துட்டு எனக்கு $100 இது $10 வந்துட்டு கிடச்சிருக்கு. இது வரைக்கும் நான் $76 ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு F50 எவ்வளோ வருது, F50 எவ்வளோ ஃப்ளஷ் அவுட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். F50 இன்கமில் வந்துட்டு எனக்கு $3.33 வந்துட்டுருக்கு. ஃப்ளஷ் அவுட் ஆகிறது வந்துட்டு ஒரு நாளைக்கு எனக்கு $4.62 ஃப்ளஷ் அவுட் ஆகுது. ஓகேங்களா? $4.62. இப்போ நான் வந்துட்டு இதை குறைக்க முடியும் என்னால். நாளைக்கோ நாளானிக்கோ நான் குறைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ளஷ் அவுட் ஆகிறத குறைச்சிட்டு காமிக்கிறேன். இருந்தாலும் மேபி F50 டீம் அதிகமானால் அது திரும்ப அதிகமாகிடும். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம ஏர்னிங்ஸ் எடுத்துருக்கிறத பற்றி பார்க்கலாம். டோட்டலாக எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கோம், ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டெய்லி எவ்வளோ எப்படி ஏர்ன் பண்ணியிருக்கோம். இங்கே வீக்லி இன்கம். ஓகேங்களா? அதே மாதிரி போன வாரத்தில் வீக்லி இன்கம், போன வாரத்தில் ஒரு வீக்லி இன்கம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வாரம் வந்து வீக்லி இன்கம் நம்ம இங்கே எடுக்க முடியும். அது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஸோ இது வரைக்கும் 2 வாரத்துக்கான வீக்லி இன்கம் எடுத்திருக்கோம். இப்போது 3வது வாரத்துக்கான வீக்லி இன்கம் 3721. 20 நாள் ஆச்சுன்னு சொன்னோம் இல்லையா? நாளைக்கு 21, 21னா 3721 3வது வாரம். அப்போது எனக்கு இந்த வரக்கூடிய திங்கக்கிழமை நாளைக்கு வந்துட்டு இந்த இன்கமும் எனக்கு விட்ராவ் ஆகும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்ராவல் ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் எப்படிலாம் விட்ரா பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே இந்த இடத்துல காமிக்கல, நம்ம வேணால் அதில் போய் பார்த்துக்கலாம்.
டோட்டல் விட்ரான்னு இருக்கு இல்லையா, இதில் போகிறோம். இங்கே பாருங்கள், நம்ம சொன்ன மாதிரி 20, 6, 5, 25, 5, 6 சரிங்களா. விட்ரா பண்ணுறதுல ஒன்றுத்துலேயும் எனக்கு ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இது நடக்குது. அதே மாதிரி என்னோடய வேலெட்டுக்கு வந்து கோர் காயினாக போகுது, என்னோடய ஸ்பிரிட் வேலெட்டுக்கும் கோர் காயினாக போகுது. ஓகேங்களா, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். என்னென்ன டேட்டில் எப்படி எப்படி விட்ரா பண்ணியிருக்கேன்றதும் உங்களுக்கு இங்கே ஷோ பண்ணியிருக்கேன். அது 4, 6, 8, 9, 11, 13 2 நாளைக்கு ஒரு தடவை விட்ரா பண்ணிகிட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல மட்டும் 8, 9ன்றது வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை விட்ரா பண்ணேன், திங்கக்கிழமை எனக்கு வீக்லி விட்ரால் வந்தது, அதனால் அது அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அடுத்த நாளே எனக்கு கிடச்சிது. ஸோ இப்போவும் நான் என்ன பண்ண போகிறேன்னா விட்ரா பண்ண போகிறேன், நாளைக்கும் விட்ரா பண்ண போகிறேன், நாளைக்கு திங்கக்கிழமை. ஸோ இப்போ நம்ம விட்ரா பண்ணிடலாம். ஸோ விட்ரா பட்டன் கிளிக் பண்ணியாச்சு. விட்ரா நோவில் இப்போ பாருங்கள், எனக்கு 3.5 வேலெட்டில் வந்து 3.5 கோர் காயின் ஏறும், என்னுடைய ஸ்பிரிட் வேலெட்டில் 1.75 ஏறும், என்னுடைய டாலர்ஸில் வந்துட்டு 1.66 ஏறும் சரிங்களா. இதுதான் வந்துட்டு இப்போதைக்கு கண்டிஷனில் இருக்கிற $6.6 விட்ரா பண்ணனா எனக்கு கிடைக்கக்கூடியது சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா விட்ரா கொடுக்குறேன். விட்ரா கொடுத்தோடனே உங்களுக்கு செக்யூரிட்டி பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா, ஸோ அந்த செக்யூரிட்டி பாஸ்வேர்டு கேஸ் ஃபீஸ் இருந்தால் தான் ப்ராசஸ் ஆகும். கேஸ் ஃபீஸ் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஸோ 10 பைசாவோடவும் கம்மியாக தான் இருக்குது சரி. நான் நிறைய தடவை சொல்லுவேன், இந்த பிளாக் செயினில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ்ன்னு சொல்லுவேன். ருப்பீஸில் 0.09னா 0.1னா 10 பைசான்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ நம்ம இப்போ கன்ஃபார்ம் பேமெண்ட் கொடுத்துருவோம். பாஸ்வேர்டு இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சரியாக வைக்கலனா திரும்ப அதை கேட்கும், அதனால் பேக் போகாமல் திரும்ப ப்ராசஸ் பண்ணிங்கன்னா ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இதில் எல்லாமே ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகிறதுலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லைவாக. இங்கே பார்த்தீங்கன்னா இது அதிகமாகிடுச்சு, அதே மாதிரி ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிடுச்சு. என்னோடய ஸ்பிரிட் வேலெட்லேயும் கோர் காயின் வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிட் வேலெட்டோட டோட்டலாக இது வரைக்கும் எவ்வளோ சம்பாரிச்சோன்னு வந்துருச்சு. ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அதிகமாக ஆயிருக்குன்றது வந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, ரீஇன்வெஸ்ட்மெண்ட் வந்து டாலரில், ஸ்பிரிட் வேலெட் வந்துட்டு கோர் காயினில் சரிங்களா. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை வந்துட்டு எல்லோரும் நல்லா பயன்படுத்திக்கோங்க. நம்ம இப்போ வேலெட்டுக்கும் போயிடலாம். வேலெட்டுக்கு போய்ட்டு காயின் ரிசீவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணிடலாம். நம்ம ஒரு தடவை அதானே சொல்கிறோம், ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சொல்கிறோம். ஸோ சொன்ன மாதிரி 0.2 இருந்தது, 3.7 வந்திருக்கு. அது நம்ம உள்ளே போயும் வந்துட்டு இங்கே செக் பண்ணிடலாம். எஸ், இங்கே பாருங்கள், இன்றைக்கி டேட்டு 7:51 3.51 கோர் காயின் வந்திருக்கு. மேலே டைம் பாருங்கள் 7:52 மேலே போயிடுச்சு. இங்கே டச் பண்ணும்போது அங்கே போயிடுது, அதனால் இங்கே மேலே பார்த்துக்குங்க இடதுகை பக்கம் டைம். தேங்க்யூ டீம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், நன்றி, வணக்கம்.